நம்ம ஆஸ்பீஷியஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணி சித்திரை மாதத்துக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி நிறைய ரெக்வஸ்ட்லாம் வருது. ஸோ இதனால பேபிஸ்க்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஒன்று பார்த்தா ப்ரீமெச்சூரிட்டினா நம்ம இன்யூட்ரோவா பேபிக்கு டெய்லியுமே லங்ஸ், பிரெயின் ஆகட்டும் எல்லாமே க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை நம்ம முன்னாடியே எடுக்கிறனால பேபிஸ்க்கு பிறந்ததுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபீடிங் இன்டாலரன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் பிறந்ததுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ப்ளஸ் வந்து பேபியோட வெயிட்மே வந்து நார்மலாக நம்ம டேர்ம் வந்து எடுக்கிறதுக்கும் முன்னாடியே வர்றதுக்கு வெயிட் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்குமே ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் நிறைய பேபிஸ்க்கு வந்து என்ஐசியூ ஸ்டே வந்து சான்சஸ் ரிஸ்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேபிஸ் வந்து இன்யூட்ரோவாக வயிற்றில் இருக்க ஒவ்வொரு நாளுமே எல்லா ஆர்கன்ஸுமே மெச்சூர் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். பட் இதை நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நிறுத்தி முன்னாடியே டெலிவரி பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸை விட ரிஸ்க்ஸ் தான் அதிகம். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே பேபி அதோட நேச்சுரல் கோர்ஸ் எடுக்க விட்டுட்டு, லைக் அதுக்கப்புறம் நேச்சுரல் டெலிவரி ஆகட்டும், சிசேரியன் ஆகட்டும், அது பேபியை டிசைட் பண்ண விட்டணும். ஸோ இதனால நம்மளுக்கு பேபியோட ஹெல்த் தான் நல்லா, பேபி ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க.